Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. பாரிஸில் நடந்து வரும் ஒலிம்பிக் போட்டியில் தன் தோட்டாவின் மூலம் இந்தியாவின் பதக்க கணக்கை துவக்கி வைத்தவர் மனு பாக்கர். தொடர்ந்து ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்றவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராகவும் ஆகியிருக்கிறார். இந்த நிலையில் மனு பாக்கரின் பெயர் குறித்து அவரின் பாட்டி வெளியிட்ட தகவல்கள் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த ஜூலை 25ஆம் தேதி முதல் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. பதக்கப்பட்டியலில் ஆஸ்திரேலியா, சீனா, அமெரிக்கா, பிரான்ஸ், தென்கொரியா என உலக நாடுகள் போட்டி போட்டு தங்கள் பதக்க கணக்குகளை உயர்த்தி கொண்டிருக்க இந்தியாவின் கணக்கு மட்டும் தொடங்கப்படாமலேயே இருந்தது. அந்த நேரத்தில்தான் பெண்கள் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுக்கான போட்டியில் தனது துல்லியமான குறியால் இந்தியாவுக்கான முதல் பதக்கத்தை வென்று கணக்கை தொடங்கி வைத்தார் 22 வயதான மனு பாக்கர். நாடெங்கிலும் உற்சாகம் தொற்றிக் கொண்டது. அதனைத் தொடர்ந்து 10 மீ ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனு பாக்கர் சரப்ஜோத் ஜோடி 580 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்து வெண்கல பதக்க போட்டிக்கு தகுதி பெற்ற போதே அடுத்த பதக்கத்துக்கான எதிர்பார்ப்பு கூடியது. நினைத்ததை போலவே அந்த ஜோடி வெண்கல பதக்கத்தை வென்று காட்டியது. ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர், சுதந்திரம் அடைந்த பிறகு 2 பதக்கங்களை ஒரே போட்டியில் வென்ற ஒரே இந்தியர் என்ற சாதனைகளையும் மனு பாக்கர் படைத்தார். மனு பாக்கரை அவரின் குடும்பம், சொந்த ஊர் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தேசமும் தங்கள் வீட்டு பிள்ளையாக கொண்டாடியது. இன்று 25 மீ பிஸ்டல் பிரிவில் களமிறங்குகிறார் மனு பாக்கர். தகுதி சுற்றில் சிறப்பாக ஆடி இறுதிப் போட்டிக்கு செல்ல வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, மனு பாக்கரின் வெற்றியை அவரின் சொந்த ஊரான ஹரியானாவின் ஜஜ்ஜார் மாவட்டத்தில் உள்ள கோரியாவில் கொண்டாடினர். அப்போது மனு பாக்கரின் பெயர் காரணம் குறித்து அவரின் பாட்டி தயா கபூர் சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். சுதந்திர போராட்ட வீராங்கனையான ராணி லட்சுமிபாய் நினைவாகவே அவருக்கு மனு என்கிற பெயரை நான் தான் வைத்தேன். அவர் பிறந்தபோது அவரின் தாயார் பிவானியில் ஆசிரியர் டிப்ளோமா படிப்பை படித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஜான்சி ராணியின் கதைகளால் நான் அதிகம் ஈர்க்கப்பட்டிருந்தேன். ஜான்சி ராணியின் செல்ல பெயர் மனு. அதனாலேயே அவருக்கு மனு பாக்கர் என்கிற பெயரை சூட்டினேன் என கூறியிருக்கிறார். தவிர பதக்கங்களோடு மனு பாக்கர் சொந்த ஊருக்கு திரும்பும் போது மிக பெரிய வரவேற்பை அளிக்க அவரின் பாட்டி திட்டமிட்டிருக்கிறார். தவிர மனு பாக்கருக்கு பிரத்யேக உணவையும் தயார் செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார். அவரின் பாட்டி மட்டுமா, புகழ்மங்கை மனுவின் வெற்றியை கொண்டாட நாடே காத்திருக்கிறது. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.